அடிச்சு அவர் துவக்கி வச்சிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு இப்பதான் நம்மளோட வந்திருக்காரு. இதுல 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக திரு ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கார். 4 ஆண்டு காலமா கண்டுபிடித்தது நாட்டு மக்களுக்கு 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனைய அங்க வீடியோ வந்து அதிகாரிகள் உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு என்று கேட்டு அவள் குறித்த கொண்டு மனுவாக பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி தீர்வு காண்பாராம். அப்புறம் 4 ஆண்டு என்னதான் பண்ணீங்க? 4 ஆண்டு காலம் திமுக ஆட்சி தான் நடந்தது. இன்றைக்கு முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டாரு. ஆக அவரே ஒத்துக்கொண்டார் 46 பிரச்சனை திமுக ஆட்சியில் இருப்பதாக முதலமைச்சரே ஒத்துக்கிட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேண்டுமா? இதே போலதான் அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கும்போது இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இப்படி ஊர் ஊரா போய் ஒரு திட்டுக்கண்டா அங்க ஒரு பாயை விரிச்சு போட்டு அமர்ந்துக்கிட்டு அவருக்கு முன்னாடி மக்களை எல்லாம் ஒரு பெட்ஷீட் போட்டு அமர வச்சு மக்கள்கிட்ட பேசுவார். உங்களுக்கு என்ன குறை இருக்குது, ஊர்ல குறையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொந்த குறையா இருந்தாலும் சரி, மனுவா எழுதி நான் ஒரு பெட்டி கொண்டு வந்திருக்கிறேன், அந்த பெட்டியில போடுங்க, நான் பூட்டி சீலை வச்சு பத்திரமா வீட்டுக்கு போய் பத்திரமா வச்சுக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து திறக்கிறேன், உங்களுடைய மனு தீர்வு காணப்படும். அப்படி ஏதாவது தீர்வு காணாவிட்டால் நான் கோட்டையில் இருப்பேன், என் கதவு திறந்தே இருக்கும், ஓடி வந்து என்னிடத்துல உங்களுடைய பிரச்சனை சொல்லலாம். செஞ்சாரா? என்னைக்காவது மக்களை பார்த்திருக்காரா கோட்டையில? சிந்திச்சு பாருங்க எப்படி மக்களை ஏமாத்துறார். அப்புறம் ஏற்கனவே மக்கள் தான் பெட்டியில போட்டாங்க பெட்டிஷன், அப்புறம் எதுக்கு இது தேவை? ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனை எழுதி அவர் கொண்டு வந்த பெட்டியில போட்டார். ஏன்னா பெட்டி வாங்கி பழக்கம், அதான் பெட்டி கொண்டாந்து கொண்டு போயிருக்கார். எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பார். மக்களை தந்திரமாக ஆசை காட்டி ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட நாடகத்தை அரங்கேறிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அதை முறையாக செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசு. நல்ல குடிநீர் வசதி கொடுக்க வேணும். அதிமுக ஆட்சிக்கு பொழுது 75 கூட்டு குடி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றோம். நல்ல மருத்துவ சிகிச்சை அதிமுக ஆட்சியில் கிடைக்க என்பதற்காக ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனை படுத்தது அதிமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட வரலாற்று சாதனையை படைத்த எந்த அரசாங்கம் இல்ல. அந்த வரலாற்று சாதனையை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 6, நான் முதலமைச்சர் காலத்தில் 11, 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழை எளிய மக்கள் அங்கேயே நல்ல உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த தரமான மருத்துவமனையை மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு மருத்துவக் கல்லூரிய திமுக ஆட்சியால் கொண்டு வர முடிஞ்சுதா? 4 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. 5வது ஆண்டு அடித்து வைத்திருது. ஒரு மருத்துவக் கல்லூரி இந்த ஆட்சியில கொண்டு வர முடிஞ்சதுங்களா? 17 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல 7 சட்டக்கல்லூரி, நான் முதலமைச்சர் இருந்தபோது 6 சட்டக்கல்லூரி, அம்மா 1. ஆக 2011 2021 வரை 7 சட்டக்கல்லூரியை திறந்து நம்முடைய ஏழை மாணவர்கள் குறைந்த கட்டணத்திலே சட்டம் பயில அதிமுக ஆட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. 26 பாலிடெக்னிக் கல்லூரி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தை பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 5 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, அதே போல 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், ஐடி கல்லூரி, பிடெக் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2030 மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை 2019-20 உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு கல்வியிலே கவனம் செலுத்தி நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு
பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி சாதனை மேல் சாதனை அண்ணா திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வேளாண்மை நிறைந்த பகுதி. இந்த வேளாண் பெருமக்களுக்கு ஒரு 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன், கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக. 2 முறை தள்ளுபடி செய்திருக்கிறோம். 24 மணி நேரம் விவசாய மின் மோட்டாருக்கு எங்க மும்முனை மின்சாரம் கொடுத்திருக்கிறோம். குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டை அத்தனையும் பல ஆண்டுகளாக தூர்வாரம் வந்தது. தூர்வாரி அங்கே மழை காலத்தில் பெய்கிற நீர் முழுவதும் சேமித்து வைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம். பேரிடர் காலம், மழை, வெயில், புயல், இதனால் விவசாயிகள் பயிர் பாதிக்கப்பட்டால் அதிகமாக நிவாரண தொகையை பெற்றிருந்தது அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கத்தில் அப்படி ஏதாவது விவசாயிகளுக்கு நன்மை கிடைச்சிருக்குதா? அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தது. இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க